நான் உன நம்பர் தரேன், நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. ஏன்னா சரி, நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம், டாக்ஸி பிடிச்சாச்சு, தொடுவோம் தமிழ்நாடு. இங்கே சப்பாத்து கடை இருக்குது, வேறு சப்பாத்து கடை. இவ்வளவு நேரம் நான் கேட் நம்பர் 7 நினைச்சு இருந்தேன். இப்போ நான் அந்த போர்டிங் பாஸை பார்த்தேன், அது கேட் நம்பர் 11. வந்த உடனே இங்கே சாராயம் இருக்குது, வேறுங்க சாராயம். வணக்கம் ரவளே, எல்லோரும் இப்படி நல்ல சுகமாக இருக்குங்களோ? இன்றைக்கு நாங்கள் திருப்பியும் இந்தியாவுக்கு போக போகிறோம். அதாவது இந்தியாவுக்கு போகிறதுக்கு முயற்சி செய்ய போகிறோம். போன முறை போய் என்னை இந்தியாவுக்கு விட இல்லை, அதாவது திருப்பி அனுப்பிட்டேன். இந்த காணொலியும் நான் போட்டிருப்பேன், அதை பார்க்காதக்கள் பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மற்றது ஐ பட்டன்லையும் கொடுப்பேன். இந்த முறை என்ன நடக்குதோ தெரியலை, எனக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் நான் தீர்த்துட்டேன். போய் பார்ப்போம், அதாவது என்னென்ன நடந்தது அதெல்லாம் நான் இமிக்ரேஷனை தாண்டி போனேன் என்றால் அதெல்லாம் சொல்கிறேன். நான் அண்டை மாதிரி இன்றைக்கு மேப்போட்டு வந்தாச்சு. வேறங்கோ இன்றைக்கு நாங்கள் காலமை ஃப்ளைட்டுக்கு தான் போட்டோம், அதாவது மதியம் ஒரு ஃப்ளைட்டுக்கு தான் போட்டு நாங்கள். சரி, நாங்கள் உள்ளுக்க போவோம், என்ன நடக்குன்னு சொல்லி பார்ப்போம். என்ன இண்டியான் மாதிரி இன்றைக்கும் உள்ளுக்க வந்தாச்சு. இங்கால புறப்பாடு இருக்குது வேறங்கோ. நாங்கள் இப்போ உள்ளுக்க போவோம். என்ன புறப்பாடு டிப்பாச்சு. இங்கால சம்பத் வங்கி இருக்குது, இலங்கை வங்கி இருக்குது. இன்றைக்கு நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு இரவு வந்ததில் ஒன்றுமே தெரியல. இன்றைக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த பின்பக்கத்தில் எல்லாம் தண்ணி எல்லாம் விட்டு வேறு லெவலில் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க. இந்த இடம் ஒரு குளம் மாதிரி சேஃப்லி செய்து வச்சுக்கணும். இங்கால வேறங்க. ஆனால் அண்டை அளவுக்கு இன்றைக்கு சனம் இல்லை, சனம் குறைவாக தான் இருக்கணும் பாருங்க. அன்றைக்கு இது ஃபுல்லாகி ஆக்கள் போய் கொண்டு இருந்தவ. இப்போ எனக்கு செக்இன் டைம் தான், நான் இப்போ உள்ளுக்க போகலாம் நினைக்கிறேன். இப்போ நான் உள்ளுக்க போவோம். என்ன அதுக்குள்ளேயும் கொண்டு திருப்பி எங்களோட பேக்கை போடணும் போல். முன்னுக்கும் செக் பண்ணி தான் விட்டவ, அதாவது பேக் எல்லாம் போட்டு தான் விட்டவ. திருப்பி எங்களோட பேக்கை கொண்டு போய் போடணும்னு நினைக்கிறேன். அதாவது விமானம் அனுமதிச்சுட்டு பரிசு போட்டுருக்கு வேறங்க. இப்போ நாங்கள் முதலாக செக்இன் முடிச்சுட்டோம். அடுத்தது நாங்கள் அந்த ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் இருக்குது, அங்கே தான் போக போகிறோம். அதாவது போர்டிங் பாஸ் எடுக்க போகணும். நாங்கள் போர்டிங் பாஸ் எடுத்து அப்புறம் சந்திப்போம். என்ன இதுதான் போர்டிங் பாஸ் எடுக்கிற இடம் பாருங்க. அது மாதிரி நாங்கள் போர்டிங் பாஸ் எடுத்தாச்சு வேறங்க. இங்கே போர்டிங் பாஸ் இருக்குது. இனி இமிக்ரேஷன் எல்லாம் என்ன செய்கிறாங்க, அன்றைக்கு அங்கேருந்து தான் திருப்பி அனுப்பினவங்க. இமிக்ரேஷனுக்கிட்ட வந்துட்டு வந்தாங்க. இதில் ஒரு துண்டு ஒன்று இருக்கும், இந்த துண்டு நாங்கள் நிரப்ப போகணும் பாருங்க. குடிவரவு மற்றும் குடிவாழ்வு திணைக்களம்னு சொல்லி பயமாக தான் இருக்குது. இமிக்ரேஷனுக்குள்ளே போக போகிறோம். ஓகே, செக் பண்ணிட்டு விடணும். மின் தூக்கியா பாருங்க, தமிழில் வடிவாளி வைக்கணும் மின் தூக்கின்னு சொல்லி. இங்கே பேர் அங்கால கேமரா கொண்டு போயிடலான்னு நினைக்கிறேன். ஆகையால் நாங்கள் அங்கால போய் சந்திப்போம். ஒரு மாதிரி நாங்கள் இமிக்ரேஷன் முடிச்சாச்சு. இங்கால ஸ்ரீலங்கன் டியூட்டி ஃப்ரீ கடைகளெல்லாம் இருக்குது, அதெல்லாம் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. வந்தவொடனே எங்கால சாராயம் இருக்குது, சாராயம் ஒரு மாதிரி விட்டுட்டாங்க. அங்கால போய் கதை போமே இந்த கடையில் காட்டிட்டு. டெய்லி மில்க் இருக்குதா? எவ்வளோ டெய்லி மில்க்? $10 டெய்லி மில்க் $28. ஐயோ, ஏகப்பட்ட விலையெல்லாம் போட்டுருக்குது. ஒன்றை காட்டுறேன் பாருங்க. கூடுதலாக சாராயங்கள்லாம் இருக்குது. இங்கால வைனுகள், விஸ்கிகள், பிராண்டிகள் அதெல்லாம் இருக்குது. விட்டுட்டாங்க, கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. சரி, காட்டுறேன் என்னென்ன இருக்குன்னு சொல்லி. சென்ட் ஐட்டங்கள் இங்கால் பக்கங்கள் என்னென்ன விலை போட்டிருக்காங்க. சென்ட் $37. வேண்ட போகிறீங்களா? யாராவது வாங்குறேன்னா இங்கே வந்து வாங்கலாம். $37. கிட்டத்தட்ட எங்களோட காசுக்கு 10,000 ரூபா வரும். இல்லை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் 1340 சென்னை ஜூவல் 127 அந்த ஃப்ளைட் நம்பர் தான். நீங்கள் சில கடைகளும் இருக்குது. நீங்கள் இங்கே சாப்பிட்றேன்னா இங்கே சாப்பிட்டு கொள்ளலாம். புறப்பாடு நுழைவாண்டி இருக்குது வேறங்க. இந்த பக்கம் இதுக்கெல்லாம் நாங்கள் போகணுமா. இங்காலே மிகப்பெரிய டியூட்டி ஃப்ரீ கடைகளெல்லாம் இருக்குது. என்னென்ன இருக்குது இங்கால? மலசில் கூட அவசரத்துக்கு வந்தால் நீங்கள் இங்கால போகலாம். அப்படியே சரியா? இங்காலும் போய்கொண்டு இருக்குதா? நோ. குட்டி குட்டி பேக்கில் எல்லாம் இருக்குது வேறுங்க. இந்த பேக்கை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இருக்கலாம். Can you tell about this store? Okay, that side. Okay, thank you. சாப்பாடு கடையில் எங்கள் பக்கங்கள் இருக்குது வேறங்க. மணிக்கூட விலை உள்ள மணிக்கூட எல்லாமே என்ன ஒரு பிராண்டில் இருக்குது வேறங்க. 1:40 தானே ஃப்ளைட் ஆறுதில்ல, போகலாம். நகைக்கடை இருக்குது வேறங்க. நகைக்கடை
கால் பக்கம் பார்த்தால் அரைவாசி பேர் நித்திரையில் இருக்கணும். நாங்கள் அங்கால தொடர்ந்து போவோம். ஃபுல்லாக கடைகள் தானே. இங்காலையும் பார்த்தீங்கன்னா டியூட்டி ஃப்ரீ கடைகள் இருக்குது பாருங்க. பெண்கள் சம்மந்தப்பட்ட சாமான்கள் பாருங்க, சென்டுகள், லிப்டிக் அதுகள் எல்லாம். நாங்கள் தொடர்ந்து அங்கால போவோம். சாக்லேட்டை பார்த்தீங்களோ எப்படி இருக்குன்னு சொல்லி நம்பர் 7 நினைச்சு கொண்டு இருந்தேன். இப்போ நான் அந்த போர்டிங் பாஸை பார்த்தேன். அது கேட் நம்பர் 11. 6 பக்கம் 14 இங்கால் பக்கம் தான். அதாவது இந்த பக்கம் அதில் போட்டுருக்குறாங்க பாருங்க ஒவ்வொரு நம்பர்கள் எல்லாம். இந்த இடத்துல ஃப்ளைட் ஏறுறதுக்கான கேட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கான கேட்ஸும் இந்த இடத்துல இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் அதாவது அங்கே போய் இருந்த பிறகு நான் இமிக்ரேஷனில் நடந்தது, இந்த பாஸ்போர்ட்டை நான் சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணான் எல்லாமே நான் சொல்கிறேன். இதில் போய் நின்றால் நாங்கள் தண்டவாளில் போகலாம் போல் வேறங்க. நின்றால் நாங்கள் நடக்க தேவையில்லையா, இவ்வளோ தூரமும் நாங்கள் தண்டவாளில் போகலாம். சரி, நாங்கள் இப்படியே போவோம். கணக்கு பேர் பார்த்தீங்கன்னா கேட் நம்பர் 7 நிற்கணும். இதுக்காக போனோம். அப்படி நாங்கள் போகலாம். நாங்கள் நடந்தே போவோம். என்ன அது கொண்டு வரதுக்கு நாங்கள் நடந்து போடுவோம். இதுக்கும் குட்டி குட்டி சின்ன சின்ன கடையில் எல்லாம் இருக்குது. கேட் நம்பர் 11 எனக்கு ஓகே என்னென்னு தெரியல. இதுக்காக போவோமா இல்லை பூட்டி இருக்குது கேட் நம்பர் 11. அதுக்கு பகுதியில் போய் நாங்கள் இருப்போம். என்ன இருந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. தான் கேட் நம்பர் 11. நாங்கள் 11ஆம் நம்பர் கேட்டில் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஃப்ளைட் டைம் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1:40க்கு இங்காலே ஒரு அண்ணன் ஒரு ஆள் வந்து நிற்கிற வேறு. எங்கே போகிறீங்களா அண்ணன்? அண்ணன் சென்னைக்கு போகிறாராம். சென்னையிலேருந்து திருச்சியா? திருச்சி போயிருக்காராம். என்ன அன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்தது. என்ன சம்பவம் பார்த்தீங்கன்னா மென்னாயிலேருந்து வரைக்கும் நித்திர ஒன்று வந்துட்டாராம். அப்போ பெரிய ஒரு ஃபோன் ஒன்றை தூக்கிட்டாராம். என்ன நடந்தேன் அப்படியா? ஃபோனை தூக்கிட்டோமா அப்படி ஒரு சம்பவம். ஃபோன் இல்லாமல் தான் இப்போ போய் கொண்டு இருக்காரு. எங்கேயுமே ஏதாவது குட்டி ஃபோன் வாங்குறதுனாலும் விலை கூட ஆகையால் அண்ணன் அங்கே இந்தியாவில் தான் போய் வாங்க போகிறாராம். திருமணத்தியாளுக்கு முதல் தான் எங்களை உள்ளுக்க விடுவாங்க. இமிக்ரேஷனில் இருந்து நடந்துட்டு பார்த்தீங்கன்னா விசாரிச்சுட்டு நம்ம எங்கே போகிறீங்கன்னா சொன்னேன் இந்தியாவுக்கு. அதாவது ஐம் கோயிங் டு விசிட் இந்தியான்னு சொன்னேன். பேருந்து கேட்டாங்களே ஏன் போகலான்னு நான் யூடியூப் செய்யணும் அதில் போகலான்னு சொல்ல பேருந்து ஒரு தமிழ் என்ன வந்தார். யூடியூப் சேனலில் நேம் கேட்டார். நான் சொன்னேன் தமிழ் ப்ரோன்னு சொல்லி ஓகேன்னு சொல்லி போட்டு அவை அந்த பாஸ்போர்ட்லேயே எனக்கு என்ன ஒரு இது இருந்தது. அதாவது முதல் பழைய பாஸ்போர்ட்டுன்ற நம்பர் இருந்தது. அதை பார்த்துட்டு சும்மா கேட்டவை சரின்னு சொல்லி போட்டு போக விட்டுட்டேன். அந்த பாஸ்போர்ட்டில் நான் சொன்ன ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருந்தான்னு சொல்லி அந்த பிரச்சனை செய்கிறதுக்காண்டி 2 நாள் அதாவது சனி ஞாயிறு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போட்டு இப்போ இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போய் விசாரிக்க சொல்லிச்சுன்னா உங்களோட இப்போயும் ட்ராவல் பேனெலாம் இருக்குன்னு சொல்லி பாஸ்போர்ட் ஆஃபீஸில் சொன்னாங்க. நீங்கள் கோர்ட்ஸில் போய் உங்களோட ஃபேக்ஸ் அனுப்பணும்னு சொல்லி அந்த ஃபேக்ஸ் நம்பர் எழுதி பாஸ்போர்ட் ஆஃபீஸ் நம்பர் எழுதி தந்துச்சுன்னா சின்ன வயசில் தெரியாமல் நடந்த ஒரு பிரச்சனை உண்டு. அதாவது ஒரு நாட்டுக்கு போக வலிக்கின்றான். அது தெரியாமல் செய்தது 3-4 வருஷமாக இறங்க விடாமல் பண்ணிட்டது. அதுக்காண்டி பல கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் நான் பட்டிருக்கிறேன். அதுக்கு பிறகு கோர்ட்ஸுக்கு போனால் அங்கே ஒரு மத்தியானம் அங்கே இருந்து எல்லாம் ஃபைல் எல்லாம் செக் பண்ண பிறகு அங்கே ஒரு கடிதம் மாதிரி அனுப்பினவன். அங்கே கட்டுனா ஃபேக்ஸ் இருக்கும்னு சொல்லி ஆனால் அந்த பெரிய கோர்ட்ஸில் ஃபேக்ஸ் இல்லையா. அப்போ ஒரு கடிதம் அனுப்பிடுவோம். அந்த கடிதம் அனுப்பி இங்கே வர்றதுக்கு தான் கிட்டத்தட்ட 5 நாள் எடுத்தது. இல்லாட்டி ஒரு நாள்லேயே அந்த வேலை முடிஞ்சிருக்கு. செய்யலாம் அது எந்த பிள்ளைன்னு சொல்லலாம். அதான் வேண்ட பிள்ளை கிட்டத்தட்ட அந்த பிரச்சனை முடிஞ்சு 7-8 மாதத்துக்கு மேலே அவையெல்லாம் அந்த வேலையை பார்த்துருக்கணும். அவையில் இப்படி செய்ததால் அன்றைக்கு வந்து நான் மாட்டுப்பட்டுட்டேன். கொழும்பு 2 பேர் அந்த டிக்கெட் காசு எல்லாம் பார்த்தா கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் எனக்கு லொஸ்ட் ஆகிடுது. இன்றைக்கு நான் டிக்கெட் என்ன ப்ரைஸுக்கு போடணும்னு பார்த்தீங்கன்னா 56,900 ரூபாய்க்கு போடணும். அதாவது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தான். இன்றைக்கி ஓக்கு போட்டால் பகல் 3 தான் வரும். இப்போ நாங்கள் வந்து வியூ பார்க்கல. அது எப்படி அந்த ஃப்ளைட் இருக்குமென்னு சொல்லி வியூ பார்க்கல. அது ஆகையால் தான் நான் காலம்பை போட்டேன்னா ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நாங்கள் டிக்கெட் மாற்றிக்கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கும். அதால் நான் இந்த வெளியே பார்க்காம அந்த ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸி போட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா இண்டிகோக்கு 49,000 போனது. இதுக்கு 56,900 ரூபா போனது. சரி, நான் ஒரு மாதிரி இந்தியா போகிறேன். அதாவது தமிழ்நாட்டில் எங்களோட கால் தடம் பதிய போகுது. நாங்கள் போக போகிற ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் இதுதான். இப்போ ஃப்ளைட்டில் பார்சல் மற்றது லக்கேஜ் அதோட எல்லாம் ஏற்றி கொண்டிருக்கணும். அதையும் உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எப்படி போகுதுன்னு வேறுங்க. ஒரு ஆள் நின்று அங்கால இருந்து எடுத்து கொடுக்க இங்கால இருந்து ஒரு ஆள் தள்ள அப்படியே போகுது வேறுங்க. அப்படியே இப்போ எங்களை போர்டிங் பாஸ் பார்த்துட்டு விட்டுட்டு நம்மளுக்கு அதாவது ஃப்ளைட்டு பக்கத்தில் நாங்கள் நிற்கிறோம். அதாவது கேட் நம்பர் 11 பக்கத்தில் நிற்கிறோம். இங்கால தான் போர்டிங் பாஸ் செக் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் வெரைட்டில் எங்களோட பேக்கு
மற்றது இங்கே சப்பாத்து மணிக்கூடு பேர்ஸ் ஒன்றுமே நாங்கள் விடக்கூடாது, எல்லாமே கலட்டி அதில் போடுவோம். அதில் செக் பண்ணி போட்டு ஃபுல்லாக விடுவினோம். இல்லை ஒன்றுமே விடக்கூடாது. ஃபுல்லாக அந்த ஷர்ட்டு நாங்கள் போட்டிருக்க ஜீன்ஸை தவிர மிச்சம் எல்லாமே நாங்கள் அந்த ஒரு பெட்டி மாதிரி தெரியும், அதுக்கு நாங்கள் போட்டே ஆகணும். அதை போட்டு இங்கே வந்தோம் என்றால் இந்த பக்கத்தில் வந்து எங்களோட போர்டிங் பாஸ் இருக்குது தானே, இந்த போர்டிங் பாஸை பார்த்து செக் பண்ணி போட்டு அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு இந்த கோடிங் இருக்காருங்க, இந்த QR கோட்டை அப்படியே ஸ்கேன் பண்ணி போட்டு பேருந்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அதை அப்படி கிழிச்சிட்டு அப்படியே திருப்பி எங்கள்கிட்ட தெரிவினோம். இன்னொரு கொஞ்சம் இதில் ஃப்ளைட் பறக்க போகிறேன்னு நினைக்கிறேன். அதாவது பல வருஷத்துக்கு அப்புறம் ஃப்ளைட்டில் பறக்க போகிறேன். சின்ன வயசில் ஞாபகம் இல்லை எப்படி பறந்தான்னு சொல்லி ஆசையாக தான் இருக்குது. அதால் தான் நான் இந்த மதியம் அதாவது வியூ இருக்கத்தக்கனே நான் இந்த ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணேன். ஓகே நண்பா, சந்திப்போம் இந்த ஃப்ளைட்டில் ஏறிக்கலாம். நாங்கள் ஃப்ளைட்டில் ஏறும் முதல் இந்த இடத்துல நாங்கள் வெயிட் பண்ணணும். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இடம். இந்த பாதையால் தான் பாட்டி தாத்தா எல்லாம் பெருவினோம். நாங்கள் அங்கால சுற்றி வர வேணும். இப்போ கேட் நம்பர் 11 திறந்துட்டுனோம். இப்போ நாங்கள் ஃப்ளைட்டில் ஏற போய் கொண்டிருக்கிறோம். அதை உங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, இப்போ எங்களை உள்ளுக்க விட்டுட்டுனோம். நாங்கள் இப்போ ஃப்ளைட்டுக்குள்ளே தான் போய் கொண்டிருக்கிறோம். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ஃப்ளைட்டுக்குள்ளே போகிற பாதை. ஹலோ எல்லாம் பார்த்தால் பிஸ்னஸ் கிளாஸ் பாருங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. Twenty-one seats at the back, sir. Go straight down. சரி, நாங்கள் இப்போ ஃப்ளைட்டுக்குள்ள ஏறிட்டோம். பார்க்குறதுக்கு ஏசி பஸ் மாதிரி இருக்குது. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. வெளியில் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த கண்ணாடி கிளியர் எல்லாம் இருக்குது. வீட்டில் இருக்க சீட்டு எப்படி இருக்குதுண்டா இல்லை இந்த கொழுவுறது இருக்குது வேறங்கோ. இல்லை நாங்கள் கொழுவுறது சேஃப்டிக்காண்டி கொழுவுறது, இல்லாட்டி விழுந்து ஓடுவோமாம். இங்கால என்ன வச்சுருக்கணும், அமர்ந்த வண்ண மாசனை பற்றியே பூட்டுங்களாம். இது என்ன சாமான்? இது சாப்பாடு வச்சு சாப்பிட்றதுக்கு. ஓகே, இது இருக்கட்டும் ஒரு பக்கம். வேறு என்ன இருக்குது இங்கால? ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ். அதில் எப்படி இருக்கிறதுன்னு என்ன செய்யணும் மட்டும் எல்லாம் சொல்லியெல்லாம் போட்டுருக்கு வேறங்க. இதில் ப்ளூ கலர் சாரி கொடுத்துருக்கதான் இந்த ஃப்ளைட்டில் வெளியிற பனிப்பெண்கள் எல்லாருமே மேலே கேன் லக்கேஜ் வச்சுட்டுனோம். ஆகையால் அதை இப்போ மூடுகினோம். ஃப்ளைட் ஏறிட்டுது, அதாவது நல்ல ஸ்பீடாக சவுண்டு போட்டுச்சு. அப்படியே பட்டக்கண்டு ஃப்ளைட் ஏறிட்டுது. ஃப்ளைட்டில் ஏறுற அனுபவம் எப்படி இருந்தால் கொஞ்சம் காதடைச்சிச்சுது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் இடைக்கிடைக்க காதடைக்குது, இப்போ திருப்பி காதடைப்பு போகுது, திருப்பி காதடைக்குது, அப்படி தான் இருந்துச்சுது. இப்போ இந்த இடைக்கிடைக்க சரியாகல, அப்படி சரியான மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும். குட்டியாக ஒரு இது ஒன்று தந்துருக்குறாங்க. அதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பனிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பனிஸ் தான் இருக்குது. எனக்கு பனிஸுக்குள்ளே எனக்கு தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா தான் இருக்குது. பார்க்க சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி. நார்மலாக சாப்பிட்ற பனிஸ் மாதிரி இல்லாமல் நல்லா தான் இருக்குது. சாப்பிட நல்லா தான் இருக்குது. நாங்கள் வீட்டை சாப்பிட்ற பனிஸ் இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக கணக்கு இதெல்லாம் போட்டு சீஸ் எல்லாம் போட்டு நல்லா செய்திருக்கிறாங்க. பிளேன் எப்படி பறக்குதுன்ட்டு வேறுங்க. நான் அந்த பிளேன் ஏறதுக்கு என்னால் பார்க்க முடியாமல் போயிட்டுது. இந்த செட்டை மட்டும்தான் எனக்கு பார்க்க கொடுத்து வச்சுருக்கு வேறங்க.
சரி, நாங்கள் சென்னைக்கு வந்துட்டோம். இது மெரினா கடற்கரை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பெரிய கடற்கரை என்று வேறுங்க. அப்படி நீட்டுக்கு போய்கொண்டே இருக்குது இந்த கடற்கரை. நான் இதுக்கு பக்கத்தில் ரூம் எடுத்து இருக்கிறேன். அதாவது மெரினா கடற்கரைக்கு முன்னால் தான் நான் ரூம் எடுத்து இருக்கிறேன். இன்னும் ஒரு கொஞ்சம் நிமிடங்களில் சென்னையில் நாங்கள் இறங்கிடுவோம். இறங்கினா அப்புறம் என்ன நடக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன். எல்லாமே குட்டி குட்டி கட்டுறமாக இருக்குது. சென்னைன்ற அழகை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அதில் ஒரு ஆரோண்டு ஓடுது பாருங்க. சரி, பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளைட் இறங்க இறங்கிக்க பட்டக்கண்டை பிடிக்க கமர் ஆடும் பாருங்கோ. இறங்க போகுது. என்னடா இன்னும் இறங்கிலையோ? நானும் இறங்கிட்டு அந்த ஆட்டம் இருக்குது வேறுங்கோ. அப்போக்கு தான் ஃப்ளைட்டின் அந்த சில் அப்படியே தரையில் படுகுது. சென்னையில் வந்து இறங்கிட்டோம். இப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளே போய் என்னென்ன இருக்கோ அதை முடிச்சுட்டு வெளியில் வந்து அப்புறம் நாங்கள் சந்திப்போம். இல்லை அவ்வளோ பெரிய ஏர்போர்ட் வேறுங்க. பார்க்கவே வடிவாக இருக்குது இந்த இடங்கள். நாங்கள் இமிக்ரேஷனுக்கு போகிறோம். இதுக்காக எட்டி பார்த்தா ஃப்ளைட் தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கோ, ஃப்ளைட் தெரியுதோ? தெரியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் ஒரு காட்டி. இங்கே பாருங்க, ஃப்ளைட் தெரியுது. இதில் கேரளாவில் இருக்கிற சில காட்சிகள் கீறி இருக்குது பாருங்க. இவ்வளோ அழகாக இருக்குது இந்த காட்சிகள். இப்போது ஓடி நடந்து வந்து கொண்டிருக்கு. ஆனால் பாதை முடிகிற மாதிரி தெரியல. அப்படியே பாதை போய்கொண்டு இருக்குது. இமிக்ரேஷன் எழுதி கிடக்குது வழி. ஆனால் அதை காணையில் நாங்கள் ஃபாரின் பாஸ்போர்ட் இருந்தால் நாங்கள் இங்கே இமிக்ரேஷன் போகிறோம். இமிக்ரேஷனை முடிச்சாச்சு. தமிழ்நாட்டில் இருக்கிற பிரபலமான விளையாட்டு எல்லாம் இதில் படமாக வரைஞ்சிருக்கணும். பார்க்கவே அழகாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்க. அண்ணாதுரை அவற்ற படம் போட்டுருக்குது. நாங்கள் தொடர்ந்து அங்கே போவோம். என்ன ஒரு மாதிரி வந்தாச்சு. இதுலேயும் செக்அப் நடந்தது. என் பேக்குகளில் ஏதோ வட்டம் வேண்டாம் தான் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அதாவது கேமரா லென்ஸ் இருந்தது. ஹோட்டல் புக்கிங் எல்லாமே கேட்பினோம். ஹோட்டல் புக்கிங்லாம் வந்துடாங்க எங்கள் பக்கம். தமிழ்நாட்டு மண்ணை தொட போகிறோம் இப்போ நாங்கள். சரி, நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம். டாக்ஸி பிடிச்சாச்சு. தொடுவோம் தமிழ்நாடு. 7 மணிக்கு போட்டதுயா. எவ்வளோ என்ன எவ்வளோ காசு? எவ்வளோ சந்தோஷமா கூட எனக்கு. நீ 2000 குத்தலாம் வாங்கிக்கோ, 5000 குத்தலாம் வாங்கிக்கோ. என்னன்னு சொல்லுங்களேன். என்ன சொன்னா கொஞ்சம் இன்னும் 300 மெரினா பேலஸ். 7 மணி போட்ட வாங்கிப்பா. மெரினா பேலஸ் எந்த ஏரியா? வாங்க. மெரினா பீச்சுக்கு முன்னூறு 250 மீட்டர் பக்கத்தில். அவங்களாம் போக மாட்டாங்க. ஏன்னா ஃபுல்லாக அங்கே மழை பெஞ்சது. எவ்வளோ தூரம்? இது 25 கிலோமீட்டர். 25 கிலோமீட்டர். ஓகே, எவ்வளோ எடுப்பீங்க? சந்தோஷமா கொடுங்களா. என்னங்க நீங்கள் எவ்வளோன்னு சொன்னீங்களா தெரியும். நான் பட்ஜெட்டாக வந்துருக்கோம் நாங்கள். ஓகே, அந்த பக்கமா சந்தோஷமாக திரட்டான் வந்து போவோம். அப்புறம் நான் அப்படியே ஒரு ரவுண்டு பீச்சுக்கு சுற்றிட்டு. இல்லை அப்படியே இல்லை நான் ரூமுக்கு போயினா சரி இருக்கும். ஏர்டெல் ஆஃபீஸுக்கு போயிட்டு முதல்ல ஏர்டெல் ஆஃபீஸு அப்படியே ரூமுக்கு போயினா சரி. ரூம் எங்கே? மெரினா டவரா? மெரினா பீச்சுக்கு முன்னால் ஒரு மெரினா பேலஸ் ஒரு இடம் கொண்டு இருக்கு. ஆமாம் தெரியும். அந்த இடத்துக்கு கூட்டிட்டு ரோட்டில் இருக்கு. இட்டுட்டு போகணும். அது என்ன பண்ணுறேன், அது அந்த டைமை பார்த்து எனக்கு காசு கொடுக்கும். அப்போ ஏர்டெல் போகிற வழியிலேயே ஏர்டெல் ஆஃபீஸில் போகிறோம். ஏர்டெல் இங்கே போகணும். போயிட்டு திரும்பி வந்து இப்படி போகணும். அங்கே தூர போயிட்டு திருப்பி போயிட்டு அங்கே தான். ஏன்னா சின்ன கடையிலனா உடனே ஆக்டிவேஷன் ஆகும். தர மாட்டாங்க. இது மெயின் ஹெட் ஆஃபீஸ். பாஸ்போர்ட் கொடுத்த உடனே ரெடி பண்ணிடலாம். கூட ஜாமீன் கேட்பாங்க. நீ நான் உன நம்பர் தரேன், நீங்க கரெக்டா யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நான் வருதுங்களா தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா நான் தான் ஜாமீன் போடுறேன். சிம் வேஸ்ட்டாக யூஸ் பண்ணால் பேஜர் ஆகிடும். ஓகே ஓகே. எவ்வளோ டாக்ஸி ஓட்டுறீங்க நீங்கள்? நான் வந்து 28 வருஷம் ஓட்டுறேன். 28 வருஷமாக ஓட்டுறீங்களா நீங்கள்? நான் ஃபர்ஸ்ட் வரீங்களா? எங்கேருந்து வரீங்க? ஸ்ரீலங்கா. அங்கே எப்படி இது இடம்? நல்லா தான் இருக்குது. மகாபலிபுரம் போகலாம், பாண்டிச்சேரி போகலாம். பாண்டிச்சேரி எல்லாமே இந்த ரூட் இருக்குல்ல. நீங்கள் எது அங்கே போட்டீங்க? அங்கே மெரினா பீச் இருக்குது. அது இருக்குது. அது ஒன்று தான் இருக்காங்க. அதே பீச் மகாபலிபுரம் இருக்கு. எப்போ மாற்ற எல்லாம் போகிறாங்க? இப்போ மாற்றலாம். அது வந்து வேற ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ அது ஆகும் 10 வருஷம் 5 வருஷம் ஆகும். 10-15 வருஷம் ஆகும். இப்போ அவசரப்பட வேண்டாம் ஒருத்தரும். ஆமாம். எல்லாருமே அதை மாற்ற போயிடும் இப்போலாம் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம். முதல் தடவை வந்து உங்களுக்கு தெரியும் பிரச்சனை நடந்தது. அதாவது ஸ்ரீலங்காவில் வச்சு எங்களை திருப்பி அனுப்பிட்டாங்க. சந்தோஷமாக வந்து சேர்ந்தாச்சு. இடங்களை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. பார்க்கவே அழகாக இருக்குது. பெரிய பெரிய ரோட்டுகள் இல்லைங்க. இது ஹைவேயா இல்லை நார்மல் ரோட்டா? நார்மல் ரோடு. நார்மல் ரோடு பெருசாக இருக்கும். ஹைவே இதே விட பெருசாக இருக்கும். ஓகே ஓகே. பாருங்க இங்கே பள்ளிக்கு உடுப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க.
வித்தியாசமாக இருக்குது. இந்தியாவில் இருக்கிற உணர்வே இல்லைங்கிற ஸ்ரீலங்காவில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாம் பார்க்குற முகம் எல்லாம் உங்களோட தமிழ் முகங்களாக இருக்குது. சரியான டிராஃபிக்காக இருக்கு முன்னால். ஏன்டா ஸ்கூல் விடுற டைம் தான் இது. ஏன் நீங்கள் 4 மணி விடுற ஸ்கூல் அப்படி தானே? ஆமாம். அங்கே 2 மணி 1:30 எல்லாம் விட்டுடுவாங்க. இங்கே அப்படி கிடையாது. எத்தனை மணி துவங்கும்? 9 மணி 9:30. 9:30. ஓகே, அப்படி இல்லை, அங்கே 7:30 துவங்கிடும். எப்போ மழை பெய்யுது? இப்போ 1 hours முன்னாடி. சரியான மழை போல என்ன எப்படி மழை பெய்து இருக்குது. 2 பேர் ஆஃபீஸுக்கு வந்திருக்கோம். சிம்பா அங்கே வந்திருக்கோம். நம்பர்லாம் எடுக்கலாதா? இங்கேருந்து நம்பர் இல்லாமல் நம்பர் இல்லாமல் எடுக்கலாதா? நாங்கள் சிம் எடுக்க யார்கிட்ட அண்ணன் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது, நம்பர் தந்தது. வணக்கம் வந்து வணக்கம். இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்தீங்க என்றால் நீங்கள் 1/2 மணி நேரத்தில் போக வேண்டிய இடத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே எடுக்கும். ஏன்டா ஃபுல்லாக ட்ராஃபிக்காக தான் இருக்குது வேறங்கோ. ஒரு மாதிரி நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். தமிழ்நாட்டுக்கு மந்தாச்சு ஒரு மாதிரி. இனி பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து தான் நான் வீடியோ எடுக்க ஆரம்பிக்க போகிறேன். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு இதில் பிடிச்சிருந்தா எல்லாரையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்கள் பவிஷ்டன். பாய் பாய்.